ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமேட் கேட்கலாமா? ஹாய் மேம், என்னோடய பேர் அசீனா. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு ஸ்டிச்சிங்கை பற்றி பெருசாக நாலேஜ் எதுவும் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸ்கூல் முடிஞ்ச ஸ்டேஜில் நான் ஸ்டிச்சிங் பழகணும்னு நினச்சேன். என்னால் முடியல. மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேபிஸ் ஆனதுக்கப்புறம் எதுவும் பழக முடியல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்னால் எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் போனதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கோட எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீ இந்த மாதிரி சேர்ந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, சீக்கிரம் படிக்க முடியும், நீ சேர்ந்து பாருன்னு சொன்னான். அவள் சொன்னதுக்கப்புறம் நான் 100 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணி உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. எல்லாமே கிளியராக புரியுது. நான் நினச்சேன், எப்படி நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்க முடியும்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு டவுட்டும் வராத அளவுக்கு உங்களோட வீடியோ ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ஒன்று அடித்தேன்னா அதிலே 2-3 அடிக்க ஒரு கரெக்டாக அதோட இது எனக்கு புரிஞ்சுது. உங்களோட வீடியோ ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் இடையில எல்லாம் பெரிய சப்போர்ட் இல்லை எனக்கு அடிக்கிறதுக்கு. இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் அடிக்கிறேன். எல்லோரும் குழந்தைகளை வச்சுட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற என்னோடய ஒரு தாட்டுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஒரு முடிவில் நான் இது பண்ணேன். ஆனால் இடையில பின்வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கு பின்னே உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு வேண்டாம், நம்ம இதை விடவே கூடாது, கண்டிப்பாக நம்ம படிக்கணும். உங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, அதுக்கு பின்னே நீங்கள் இந்த அளவுக்கு ஏற்றிருக்கீங்க. அதை நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் நல்லா அடித்து பழகணும், ஒரு பொட்டிக் வைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்து நல்லா புரிஞ்சுது எனக்கு. இப்போ எனக்கு கிளாத் மட்டும் எடுத்தால் போதும், என்ன டிசைன் வேணுங்கிறத நம்ம சீக்கிரம் கற்றுக்கிட்டேன். அது எப்படியும் சீக்கிரம் அடிச்சிடலாங்கிற எனக்கு ஒரு மைண்டில் வருது. நீங்கள் இல்லாட்டி எனக்கு இது பழகியிருக்க முடியுமான்னு தெரியல. வெளியே கிளாஸ் போகிறதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இல்லை இப்போது. ஆனால் நான் அது டைலரிங் படிச்சுட்டேன்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் டைலரிங் படிக்கவே நான் எங்கள் வீட்டில் நிறைய பேபிஸ் பிறந்தாங்க. அது ஃபுல்லாக கேர்ள் பேபியாக இருந்துச்சு. நிறைய கேர்ள் பேபிக்கு நான் கிஃப்ட்டு பண்ணேன். சின்ன கவுன் ஸ்டிச் பண்ணி நானே கொடுத்தேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுன்னு நினைக்கும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லி தந்தனால தான் இவ்வளோ என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஹேர் பவு, கிளிப்பில் குட்டி கிளிப்பு தயாரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு மேம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாயிட்டாங்க. இன்னியுமே நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டெய்லரிங் நிறைய சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி, அவங்க வேறு ஸ்டேஜுக்கு போக அது உதவியாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.